விஜய் ஃபேனா நான் ஆயிட்டேன்னா பாத்துக்கோங்க. சூப்பரா பண்ணிக்கிறாரு. திருப்தியா இருக்கு, மனசு திருப்தியா நாங்க போறோங்க. போதுங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? அதே மாதிரி விஜய் வந்து தயவு செஞ்சு லாஸ்ட் மூவியா இருக்காட்டியும் மூவி பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். நிறைய நான் இப்ப புது ஃபேன் அவருக்கு. இதே மாதிரி நிறைய எதிர்பார்க்கறேன் அவர்கிட்ட. உங்களுக்கு பிடிச்ச சீன் எல்லாமேங்க, எதுவுமே இவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களா எல்லாம் பெஸ்டா பண்ணிருக்காங்க. எல்லாமே தி பெஸ்ட் தான். மூவி எல்லாரும் அங்க நடிச்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் கரெக்டா பக்காவா சாப்பிட்டுறாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. யுவன் மியூசிக் நான் சொல்றதுக்கு தேவையில்ல, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரியே விஜயகாந்த் தான். எதிர்பார்க்கவே இல்ல, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான் விஜயகாந்த் வருது. 3 மணி நேரம் போனது எங்களுக்கு தெரியல. 3 மணி நேரம் போனது ஆக்சுவலி தெரியல. ரொம்ப சூப்பரா இருந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சா? நாங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து என்னடா முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருக்கலாமோ. சிவகார்த்திகேயன் வராரு, தோனி வராரு, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வருது. லைட்டா லாஸ்ட் எண்டிங்ல பிஜிஎம் போடுறாங்க. தளபதி வந்து தளபதிங்கிற பட்டத்தை வந்து சிவகார்த்திகேயன் இல்ல, தளபதி தான். தளபதி தான். அவர் பிளேஸ் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் எஸ்கே வந்து அவரும் ஃபேவரட் எல்லாருக்கும். அவங்க ரோல் அவங்க கரெக்டா இல்லங்க அப்படி சொல்றேன். நான் அப்படி பார்ஷாலிட்டி பார்க்க முடியாது. எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் இல்ல. பிபியோட சம்பவமா இது? என்ன எவ்வளவு பசில இருந்தாருன்னு தெரியல. சாப்பிட்டுட்டாருங்க எல்லாரும் போட்டு. அவரு வெங்கட் பிரபு செம்மையா செஞ்சுக்கிறாரு. என்னலாம் இப்ப ஆடியன்ஸ்க்கு நீங்க ஸ்பாயில் பண்ணாம கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? பெஸ்ட் மூவி மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாத்துட்டு போங்க. எக்ஸ்பிரஷன்ல சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? 2026ல சிஎம் ஆவறாராமா? இல்ல, ஒரு வாட்டி பாக்கும்போது இந்த ட்விஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வரும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்ப நான் செகண்ட் டைம் பார்த்தா கூட ட்விஸ்ட் தெரியும் ப்ரோ. பட் அந்த டைம்க்கு அது வரும்போது அது புதுசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இப்ப நெக்ஸ்ட் வரும், நம்மளுக்கு அது டச் பண்ண முடியல. அடுத்து என்ன சீன் வரும்ன்ற ஆர்வமா இருக்கு. இதுதான் இவரு இப்படி ஆயிட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. 2026ல சிஎம் ஆவறாமா? 2026ல சிஎம் ஆயிடுறா? சிஎம் ஆகட்டும், பட் மூவியும் விட வேண்டாம். மூவி இருக்கணும். எங்களுக்கு விஜய் மூவி வேணும். நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு क्वेश्चन தேவையில்ல. கண்டிப்பா. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து விஜய் வந்து யாருக்கு கொடுப்பாரு நான் நினைக்கிறேன். அது பேசுறதுக்கு எனக்கு வயசு இல்ல ப்ரோ, சாரி. ஒண்ணே தளபதியா இளைய தளபதியா? யாரு தளபதி? காந்தி இளைய தளபதி. நான் வந்து அவள் மூவி பார்த்தது இல்ல. தளபதி மூவி தான் இப்ப நான் ரீசெண்டா பார்க்கறனால தளபதி பட்டத்தை தான் சிவகார்த்திகேயன் இல்ல, தளபதி தான். எஸ்கே தான். थैंक यू. தலையோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, அத பத்தி எல்லாமே நல்லா இருக்குங்க. தனித்தனியா பிரிச்சு பேசணும்னு தெரியல. சூப்பரா பண்ணிருக்காரு. பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். செஞ்சு இது லாஸ்ட் மூவியா இருக்க கூடாது. லாஸ்ட் மூவி பெஸ்டா கொடுக்கணும்ல அப்படிலாம் வேண்டாம். விஜய் சார் தயவு செஞ்சு நிறைய பண்ணுங்க. நாங்க எல்லாம் எதிர்பார்க்கறோம். சூப்பரா இருக்கு. சாரி, டைரக்டர் கூட பண்ணலாமா சேர்ந்து இவரு கூடயே? இல்ல, இந்த ஆக்சுவலி வெங்கட் பிரபு மூவி நான் பெருசா பார்த்தது இல்ல. இது மங்காத்தாக்கு அப்புறம் இது வந்து ஈக்குவலா இருக்கு, சமமா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்லைன்னு சொல்லலாம். தளபதி ஃபேன்ஸும் ஹாப்பியா இருப்பாங்க, தல ஃபேன்ஸும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல வெங்கட் பிரபு யூனிவர்ஸ் ஏதாவது இருக்கா? அதான் அவங்க டீமே இருக்கிறாங்களே. இல்ல கனெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல பெருசா எனக்கு அது லியோ கம்பேர் பண்ணும்போது இல்ல இதுதான் சூப்பர். படம் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா சுமாருன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது ப்ரோ, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த சீன் லியோவே வந்து பயங்கரமா நம்ம கொண்டாடின ஒரு படம். லியோவையா பீட் பண்ற அளவுக்கு இந்த படம் இருக்கு. நான் தளபதி நான் லோகேஷ் அவரை வந்து தப்பு சொல்லல. பட் ஆனா கோட் வந்து தளபதிக்காகவே எடுத்த படம். என்ன சொல்றது, மங்காத்தா வந்து அஜித் தான் வில்ல, அஜித் தான் ஹீரோ. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் விஜய் தான் ஹீரோ, விஜய் தான் வில்ல. மங்காத்தால சிங்கிள் அஜித் இருப்பாரு, இதுல மல்டி விஜய் இருக்காரு. குழந்தை விஜய்ல இருந்து பெரிய விஜய் வரைக்கும் நீங்க தாராளமா உட்காந்து பாக்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜாலியா சிரிச்சுக்கின்னு அப்படியே பாத்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோ பேக்ல ஒரு கொளுத்தி இப்படி போடுவாங்க, அப்படியே எரியும் நம்ம சீட்டெல்லாம். எண்டிங் போர்ஷன்ல அப்படியே தக்கன்னு எரிவோம். பார்ட் 2 வரை இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, இன்னும் எங்களுக்கு எல்லாம் எரியுது. வெளியே வரும்போது பின்னாடி எரிஞ்சுனே தான் இருக்கு எங்களுக்கு. ஐயோ என்னதான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்து. லாஸ்ட்ல ப்ரோ படத்துல ஒரு விஜய் 2 விஜய்லாம் இல்ல, மல்டி விஜய் காட்ட போறாங்க. செகண்ட் பார்ட்ல இன்டூ பயங்கரமா கொடுத்துருக்காங்க, பயங்கரமா இருக்க போது. செகண்ட் பார்ட்டா வெயிட் பண்றோம். பட் ஆனா அரசியலுக்கு வாங்க அண்ணா, நீங்க அதெல்லாம் தப்பு சொல்ல, நீங்க வாங்க எல்லாம் பண்ணுங்க. நீங்க 5 வருஷம் அரசியல ஜெயிச்சாலும் எங்களுக்காக 5 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுத்துருங்க. அதுதான் வந்து எங்களுக்கு சாப்பாடு மாதிரி. எங்க ரசிகர்களுக்கு இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டா சுத்திட்டு இருக்கவங்களுக்கு எங்களுக்கு மீடியானே வாழ்க்கையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களாம் எங்கெல்லாம் சாப்பாடே வந்து உங்க படம் தான். படத்தை பார்த்தாதான் ஓரளவுக்கு எந்த ஒரு தொல்லை ட்ரெஸ்ட் எதனா இருந்தாலும் கிளியர் கட்டா ஆகிறதே உங்க படம் தான்.
கெஞ்சி கேட்குறோம், நாங்கள் கோரிக்கையாக கூட வைக்கிறோம். நீங்க எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு முன்னே நல்லா சிஎம்மா வரணுன்றதான் எங்களோட ஆசை. பட் வந்தாலும் எங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுங்கன்னா நன்றி. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. செகண்ட் பார்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வெங்கட் பிரபு சார் கிட்ட தான் நம்ம ட்வீட் பண்ணி நம்ம கேட்கறதா இருக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ரொம்ப அஜித் சார் ஃபேன்ஸாவுமே ஒரு மாதிரி காம்படிஷனா இருந்தா தானே ஒரு மாதிரி என்டர்டைனிங்கா இருக்கும். பட் அவர் மிஸ் பண்றது எனக்குமே ஒரு லூஸ் தான். சூப்பரா இருக்கு, வேற எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அது ஒரு சாங்ஸாவும் நல்லா இருக்கு, அந்த பிஜிஎம் ட்ராக்ஸாவும் எக்ஸ்ட்ராடினரி பிஜிஎம் ட்ராக்ஸ். அந்த பைக் சீக்வன்ஸ் அப்போ வர பிஜிஎம் ட்ராக்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. விஜய் சார் தான் நிறைய அவரோட அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன் வேற லெவல் தலைவா. சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லடா, டைரக்டா ரியாலிட்டி சொல்றேன். இல்ல வெங்கட் பிரபு சாரோட அந்த ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. அந்த எல்லா ஆடியன்ஸையுமே அவரு கவர் பண்ணி ஒரு மாதிரி எல்லாமே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து பொறுமையா அடிச்சுக்காரு தலைவர். என்ன பண்றேன் பாருங்க. ஆமா நிறைய இருக்கு. அவரே ட்விஸ்ட்ல தான் படம் எடுத்திருக்காரு. படம் அதாவது எப்படின்னா நம்ம சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் இருக்கும் பிரதர் படத்துல, ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்காக. இது படம் ஃபுல்லா சர்ப்ரைஸா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லா படம் போர் அடிக்கல. இல்ல போர் அடிக்கல, நிஜமா நல்லா இருக்கு. யாருமே அந்த போன் எடுத்தோ சும்மா அதை சிட் சாட் பண்ற அந்த மாதிரிலாம் இல்ல. ஸ்பார்க் பாட்டு அந்த பிளேஸ் ஆன இடம் மட்டும் கொஞ்சம் அன்கன்வின்சிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு சீரியஸ் நோட்ல படம் போயிட்டு இருக்கோம், டக்குன்னு அதாவது ஒரு சம்பந்தமே இல்லாம ஸ்பார்க் பாட்டு வரும், என்னடாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதை அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு விஜய் சார், அவரோட டான்ஸ் மூலமா என்ஜாய் பண்ண வச்சிட்டாரு. பட் மற்ற எல்லாமே ஒரு பக்கா ஒரு சினிமா ட்ரீட் பிரதர். அண்ட் அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் ஒன்று வரும் ஆஸ் அ தலை பிளானா. ஓகே பிரதர், நல்லா இருந்துச்சு. பட் அவங்கள ரசிக்கிறதுக்கான பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு தளபதி ஷோ அண்ட் இளைய தளபதி ஷோ. மிஸ் பண்றோம். இதுல விட்டா நாங்க அதுல பிடிச்சிருவோம் தலைவா, அதுல பிடிச்சிருவோம். அவரு அதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு தெரியல பிரதர். பட் சினிமா ஆடிய ஒரு ஃபேன், நான் சினிமா ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ஃபேனா ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட் தான் இருக்கு. இதுக்கே ரொம்ப பேர்லாம் எமோஷனலா இருந்தாங்க, மிஸ் பண்ண போறோம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கடைசி படத்துக்குலாம் ரொம்ப எமோஷனலா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். வினோத் சார்ட்ட கொடுத்துருக்காங்க, நல்லா பூந்துலாட்டுவார்.